கைய விடுறி. என்னடி நடிச்சிட்டு இருக்க? நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னதுதான், நான் உன்னை இந்த வீட்டுக்குள்ளே விட்டுருக்க மாட்டேன். அவர் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் உன்னை வீட்டுக்குள்ளே விட்டுருக்கேன். அதுக்காக உனக்கு எல்லா உரிமையும் கொடுத்ததா அர்த்தம் இல்ல, புரிஞ்சுதா? இந்த வீட்ல இருக்கிறவங்களோட நேரம் கழுதுகிட்ட எல்லாம் சரிசமமா நின்னு பேச வேண்டியிருக்கு. மல்லி, நான் சமாதானமாவே சொல்றேன். இங்க பாரு, எந்த நிலையிலையும் யாரையுமே கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வைக்கிறது தான் இந்த உலகத்திலேயே பெரிய முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தை தான் நீ இப்ப பண்ணிட்டு இருக்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம போய் ஒழுங்கு மரியாதை தூங்கு போ. இங்க பாருங்க, நீங்க பேசுற எல்லாத்துக்கும் அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு எனக்கு அறிவு கிடையாது. இன்னும் வீடே கூடி நின்னு என்ன அட்டாக் பண்ணாலும் பரவாயில்ல, நான் என் மாமன் கூட தான் தூங்குவேன். பொண்டாட்டிங்கிற இடத்த தக்க வச்சுக்கிறதுக்காக இப்படி போராடுறேன் நானு. என் புருஷன் என் கண்ணு முன்னாடி இன்னொருத்தி ரூம்ல படுக்கிறத ஏத்துக்க மாட்டேன் நான். அத்தை, உங்க தரத்தை குறைச்சி தேவையில்லாம இந்த முட்டாள் கிட்ட பேசி உங்க நேரத்தை வேஸ்ட் ஆக்காதீங்க. பிரச்சனை முடிவுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கிற வரைக்கும் நான் வெளியே ஒரு ஓரமா படுத்துக்கிறேன். ஐயோ மாப்ள, இந்த சில்லுவண்டுக்கு பயந்து நீங்க ஏன் அப்படி ஒரு முடிவு எடுக்கணும்? இல்லங்க, கொஞ்ச நாள் போகட்டும், எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்.